திருவண்ணாமலை போயிருந்தோம். எல்லா கோயிலெல்லாம் விசாரிச்சு அதுக்குள்ள சொன்ன சரியா போகும். விசிறி சாமி ஒருத்தர் போறாரு. யாரு அவர்? இல்ல போயிட்டாரு. விசிறி இருக்கா? இல்ல விசிறிகள் இருக்கிறாரு. அன்னைக்கே என்னாச்சு 3 ரூபாய் நான் விதேசம் கணேசன் ஒரு பிபிடி அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்புறேன். வேற ஏதாவது கவிதையா இருந்தா அந்த சொன்னாட்சியோ சொன்னிச்சியோ தாராளம் இசை. அதுக்கு திருவண்ணாமலை இல்ல 16th வந்து already I did not know I already promised next year we'll go. என்ன ஒதுக்கிட்டு சொன்னேன். அதுல திருவண்ணாமலை எல்லாம் பத்தி நல்லா இது பண்ணிட்டேன். அது எந்த காரணம் இருக்குன்னு அதை பத்தி 1 hour பேசுறதுக்கு ஈஸியா யூனிகோட் எம்எஸ்ல அடிச்சு அப்டேட் பண்ணலாம். ஏன்னா இது எனக்கு ஒரு 3 first you should have that Unicode. அது எங்க வாங்குறது? அதுல போய் ஈக்கல போய் டவுன்லோட் பண்ணும்போது அது கேட்கும் அஞ்சல் யூனிகோட்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க. ஓகே. பண்ணி அப்புறம் அதை ரன் தி ப்ரோக்ராம். போனா அது கீழ டூல் பார்ல கே அப்படி ஆமா கே ஒன்னு கீ மென்னு வரும். அது வரைக்கும் வந்தாச்சு எனக்கு. அதான் பண்ணீங்கன்னா ஒரு இல்ல. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் யூனிகோட் மிஸ் பண்ணாதீங்க. அது யூனிகோட் இருக்காது. ஆமா. டிரைவர் இருக்காது. டிரைவர் இல்ல வண்டி தான் கண்டக்டர் தான் இருப்பான். நான் பின்னாடி சீட்ல உட்கார்ந்து காலால ஓட்ட போறேன். அதெல்லாம் கரெக்ட். க்ளோஸ் திங் தான் வர மாட்டேங்குது. இன்டர்நெட் டபுள் பேசணும். இவங்க ஏதோ விஜய் கிருஷ்ணா கிருஷ்ணேந்தர்ப்பா அவர் இந்த தர்மபுரம் ஆதீனத்தில் இருந்தார். திருவாரூர் படம் சுத்தமாக ஒரு கேப்பே இல்லை. பாஸுங்கிறது அந்த இஸ் நாட் கெட்டி அப்படி அது பற்றி வச்சுட்டே பேசுகிறேன். நான் டைம் உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு தெரியும். இன்னும் ஒரு இன்சிடென்ட் சொல்லி பிடிச்சிக்கிறேன். அது வரவே மாட்டேங்கிறாரு அந்த இன்சிடென்ட். கடைசி இன்சிடென்ட் தெரியல என்ன. இன்னும் சில பேர் இப்படி யாரும் 2 பேர் வந்தாங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க அப்படியே டவுட்னு எடுத்து இன்னும் சில பேர் முதல்ல ஆரம்பிக்க மாட்டாங்க. நம்மளா வந்து சரி போனா போது இல்லை பரவாயில்ல இல்லை சொல்லுங்க நான் கேட்டு போறேன். நம்ம ஒரு மரியாதைக்கு சொல்லுவோம். நீ அங்கே தான் ஜாலி தருவோம். பேசாதான் விட்டுருணும். வடிவர் ஜோக் ஒன்று வந்து இது மாதிரி தான் ஆட்டோ தூக்கி விடுவோம். நன்றி காட்டுறது இல்லை. நீங்கள் ஆட்டோவில் வாங்கலாம். ஒரு 3 பேர் இருக்கணும். இல்லையா நீ இப்போ இதெல்லாம் தூக்கி விடலாம் பரவாயில்ல நன்றியில் அப்படி காட்ட வேணாம். இல்லை ஏறி ஆமா நீ சென்னையில் வர ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இறங்கவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னா திருச்செந்தூர் போடாங்க. அது மாதிரி அதான் ஜாலி தரும். ஓரமாக உட்காந்துருப்போம். பேசுறேன்னு சொன்னா நீ வந்து அது பழுதே மிதிக்க முடியாது. சாமா மாறிடுவாங்க. சரி போய் மீட்டிங்லாம் கிடையாது. நீங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் பேசணும். ஜோக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாரு. But I prepared for better audience. பாரு. ஏன்னா பாடு பார்த்தீங்க என்னடா இது அன்னைக்கு அந்த இது என்னன்னா அந்த கசல் யூ ஸ்டார்டட். Do you know the entire ghazal? Yeah, I remember. I started with ghazal. Very interesting ghazal. Can you get some water just? பிங்க் கலர் எடுங்க. அது இதான் சாப்பிட்டுச்சு. கலவு போகாது. நாகநந்தி ஜாட வந்துட்டு இருக்கு பத்தியா அவனுக்கு. இவனுக்கு நாகநந்தி ஜாட வந்துட்டு இருக்கு. Very useful time and he greatly improved him because of this. I think அவர் வந்து ரொம்ப பயன்படுத்திட்டு பார்த்தா most positive sense things because அவர் வந்து கல்வி கடல் அவர் அது சரியா பயன்படுத்திங்கன்னா அவருடைய சில குணாதிசயங்களையும் மீறி அவர்கிட்ட நெருங்கி நமக்கு இது வரைக்கும் வரணும். அதனால தீக்காய்
திக்காய் வரணும். அதுதான் ரொம்ப போடக்கூடாது. சிலது ஏதாவது தப்பாக சொல்லிட்டா கூட எனக்கு கம்மு இருக்கும். அது சமயம் பார்த்து தான் சொல்லணும். ஆனால் சொல்லியிருக்காரு இவர்கிட்ட கண்ணுங்க பேக்கப்படுற ரொம்ப ஷார்ப்பு. அது என்ன சொல்கிறேன், பைபிளில் 2-3 எழுத போச்சு. ஒன்று குத்துக்கிட்டு வரல பிச்சு போச்சு. அப்போதான் புரிஞ்சு ஒரு பையன் தயாராகிட்டான், நம்ம வந்து நம்ம ஆஸ்திரேலியா பக்கம் போகலான்னு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போதான் ஐ திங்க் த டிசிஷன் ஹி மேட். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு பேசி ஞாபகம் அவங்க உனக்காகவும் நிறைய உடல் இல்லை. இல்லை, ஆனால் அவருடைய அணுகுமுறை நான் கற்றுனது அவர்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சார். ஒன்றும் இல்லைப்பா. இவன் வந்து கல்யாணத்தில் இன்னும் அந்த இது நான் வெள்ளை வந்து கேள்வி கேட்டுருந்தேன். அந்த கேள்வி கேட்டுருந்தேன் இவனை. நான் மடக்கி ஏதோ பதில் சொன்னேன். இவருடைய குறுக்கிட்டு நான் ரசிக்கலை அப்படின்னா நீங்கள் ரசிக்கணும் கேட்டது நான் சொல்லதான் சொல்லுவேன். வெள்ளை மலர்கள் ரொம்ப நல்லா ரசிச்சுங்க. கடைசியில் ரொம்ப கைத்தறி ரசிச்சது என்னன்னு நான் கடைசியில் தான் ரசிச்சது. அப்போ அவருக்கு என்ன ரசிச்சிங்க அப்படின்னாரு. யாரோட கருத்து ஒன்று இவனோட கவிதை அந்த இவன் சொல்லும்போது தான் என்கிட்ட இல்லை, உன்னோட கருத்து இவன் ரெசிஸ்டன்ட். அவனுடைய கவிதை அதாவது திறனாய்வு மாதிரி பண்ணிருந்தோம். ஒவ்வொருத்தர் கவிதையும் ஒரு எங்கள் இதில் நல்லூர் இலக்கியத்தில் தான். சரி சரி. அதை ஒருத்தர் வந்து படிப்பார். இன்றைக்கி நான் இது பண்ணேன்னா என்னோடய பழைய கவிதையெல்லாம் சேர்த்து ஒரு 30 கவிதை நான் படிப்பேன். தென் இட் வில் பி டிக். இன்னொன்று அதுதான் நியாயம். அப்படி தான் கவிதை நடத்தணும். நான் அப்படி தான் தென் 2 தடவை போயிட்டாவில் ஆன்சர். அது இது பண்ணும்போது இவனை ஒரு மாதிரி போட்ட இடமோ என்ன ஞாபகம் இல்லை எனக்கு. சொன்னார் நான் டிஃபென்ஸுக்கு வந்தேன். நான் டிபெண்ட் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. ஆன்சர் அப்படிதான் எனக்கு கேட்டுக்கிறோம். அதுக்கு பதிலாக என்ன சொன்னார், உன் குறுக்கிட்ட நான் ரசிக்கல அப்படின்னு. அதாவது he didn't want to have an answer, but he wanted to be a victor. That is why he did not like your interference. There's a difference. அப்புறமா அதாவது எனக்கெல்லாம் ஒரு 22 வயசு இருந்திருப்பாங்க. நீ அப்போ தான் வைசாக் போயிருந்த டைம். வைசாக் என்ன பெங்களூர் பெசன் நகர் வண்ணாந்துறை போயிருக்காங்க. இந்த பெசன் நகர் போயிருக்கான். ஏரியா அந்த சமயம் ஒரு வருஷம் எனக்கு பேசல. அப்புறமா ஒரு அக்கேஷனில் நான் நேராக ஒரு வீட்டுக்கு போயிட்டேன். எல்லாரோடையும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஃபுல் அசோசியேஷன் அது கம்பராமாயணம் அவர் தான் கொடுத்தாரு. என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டேன், நீங்கள் கவிதையில் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரே விஷயத்த மறுபடியும் சொல்கிறது மாதிரி தான் எனக்கு தோன்றது அப்படின்னு. நான் இது வந்து ஆப்போசிட்டாக பேசுகிறேன். அதுதான் சார் கவிதைன்னு. அதுதான் கவிதை, ஒரே விஷயத்த வேறு மாதிரி விஷயமே இல்லாத கூட நாங்கள் பேசுவோம். அவர் எங்கிட்ட அது மாதிரி ஒன்றும் ஆர்கியூ பண்ண முடியாது. நான் அப்படியே கலாண்டா பண்ணுறேன். ஆனால் என்னுடைய ஊவேசா பற்றிய கவிதையை வாலண்டியாக வந்து பாருங்க. இல்லை, ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ப்ரொசைக் போய்ட்ரிஸ். அவரோட என்னன்னாக்க இல்லை, அவருடைய அதுதான் சொல்கிறார். அவர் சொன்னதெல்லாம் திருக்குறள், கும்பராமாயணம், கம்பனுக்கு அப்புறம் வந்து சுலோகமாக அது உண்மைதான். என்ன எழுதுனா என்ன இந்த மாதிரி போனோம். நம்ம இது பழையதுனால நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி வந்து தான் நம்ம இன்னும் என்னன்னாக்க திருக்குறளில் பார்க்கும்போது இழுத்து பார்த்து வேண்டற்க வென்றிடினும் சூது சூதினை தூண்டிற்போம் பிடிங்கியது. வென்றதும் அப்போது ஒரு இது அளவடை அளவடை வென்றதும் தூண்டிற்போம் மீன் விழுங்கிட்டு வென்றதும் அப்படி வென்றதும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கேன். என்ன அர்த்தம் வருது? துணிப்பொருளுக்கு என்ன கிடைக்குது? ஜெயிச்ச உடனே அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. இன்னொரு அர்த்தம் வந்து
ஜெயிச்ச மூட்டை கூட வாட் எவர் யூ கெயின் அர்த்தம் ரூம் வெரி சேம் செகண்ட் ஜெயிச்ச அதே செகண்ட் என்ன சொல்லுவார் என்னமோ சக்ஸஸில் பார்க்குறோம் நான் சொன்ன புரியுதில்லை ஒரு தூண்டில் உள்ளே போய் விழுந்த உடனே கீழே என்ன நடக்குது 1000 மீன்களுக்கு நடுவில் பெரிய சட்டையாக நடக்குது யார் பிடிக்க போகிறான்ட்டு ஒரு மீன் தான் ஜெயிச்சதா வெற்றியே தோல்வி. ஆனால் வெண்டக்க இதோட என்ன சொல்ல முடியாது. சூதுல வெற்றியே தோல்வி, இந்த அன்புல தோல்வியே வெற்றி. இவ்வளோ அழகா இன்னொன்று சொல்கிறாங்க. இந்த அகப்பாட்டி ஆழ்வார் வட்டல் மரம் கழித்தது. See, there seems to be a flaw in this. வட்டல் மரம் பட்டு போன மரம், பாலைவனத்தில் இருக்கிற பட்டு போன மரம் முளைச்சா தானே பட்டு போகணும். முளைக்காட்டு எப்படி பட்டு போகும்? வன் பார்க்கன் பெரிய பாறை பாறையில் வற்றல் மரம். சரி, 2 இது கொடுக்குறேன். ஆனால் என்ன மெசேஜ் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு வரைக்கும் உனக்கு உதவியே அங்கே எப்போ அன்றைக்கு வரைக்கும் நீ உயிரோட இருக்க அன்பு அதற்கு இல்லாத இது பண்ணி அன்பு இது வரைக்கும் அதுதான் வரைக்கும் வாழ்க்கை. இந்த பாதை வந்து இன்னைக்கு தான் இந்த மாதிரி இருந்தது இல்லை. ஏதோ ஒரு பீரியட்ல இப்போ வெட்லேண்ட் இதில் வந்து ஈரம் இருந்தது. இந்த ஈரத்தினால அது முளைச்சதுனால அது வந்து தழைத்தது, அப்புறம் போச்சு. இல்லைன்னு என்ன இருக்கணும், இட்ட விதை முளைக்கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இலக்கணம் கரெக்டாக இருக்கும். இட்ட விதை முளைக்கட்டு அப்படி அந்த திருக்குறளில் அப்படி ஸ்டாண்டர்ட் பார்த்து படிக்கணும். தென் யூ ஸ்டார்ட் அப்ளைங் டு ஆல் முடியாது. அதனாலதான் See, the formula is formula. அப்படியே பார்த்து படிக்கிறதுனால அவர் எல்லாருக்கும் போய் பார்க்க ஆரம்பிச்சார். எல்லா கவிதையும் எப்படி பார்க்குறாங்க அது ஒருத்தர் இல்ல, see, formula differs. இட்ஸ் டிஃபரன்ஸ். இல்லை அதாவது நீ ஒன்றும் எடுத்து பாரு, சங்கம் படிச்சு பாரு, சங்கத்தில் இருக்கிறது பாரு. The trivia has been made noble and glorious, and there is no didactic morality such that you see in scripture. I tell you, it was the plus and minus of Mahanandi he was looking at very clearly from his own standpoint. But his standpoint was one of the ministers of the world standpoint. Very high. You measure his own standpoint. But he missed a lot of things. He missed joy in life. ஏன்னா அறிவுங்கிறது வந்து எது ஒரு உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் அது ரொம்ப பாதிச்ச வாக்கியம். One who does not respect knowledge is a fool. One who worships knowledge is a greater fool. ஏன்னா அறிவுங்கிறது வந்து ஒரு கருவி. It's a tool. You must wield it. You must not allow that to wield it. Knowledge without your knowledge becomes an obsession. It becomes an obsession. வேதாவும் வந்து தான் நீங்கள் பேச போகும்போது குரு கான்செப்ட் பற்றி பேசும்போது வந்து டிஸ்கசிங் வித் ஹிம் ஆல்சோ. தென் ஐ வாஸ் யூசிங் சுவாமிஜிஸ் கொட்டேஷன்ஸ் ரொம்ப கிளியராக சொல்லுவார். அறிவிலே சிறந்தவன் குரு வர முடியாது. எவனுக்கு வந்து அந்த ஆன்ம அனுபவம் இருக்கிறதோ அவன் வந்து தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். பிகாஸ் தட் இஸ் ரியல் லைஃப். He quotes, the beggar says, I want to give 1 crore rupees to somebody. எங்க நம்ம உங்ககிட்ட இல்லையோ? Because he says the knowledge directly goes to intellect. Anubhav goes to the heart. When Swamiji was asked, Swamiji, there was a conflict between head and heart, which one would you follow? He immediately retorted, I will follow only the heart. Why? Because head is the reason for conflict. Therefore, we follow the heart. இது செய்வது நான் வந்து இப்படி வச்சுருந்தேன். இன்ஃபர்மேஷன், நாலேஜ், பிஸ்னஸ், தகவல், அறிவு, தெளிவு, ஞானம் வச்சுருந்தேன். ஒரு பவர் பாயிண்ட் பேசும்போது இப்படி பேசிட்டேன். பேசும்போது அது எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டால் உடனே சொல்லிட்டேன். அது நெருப்புங்கிறது இன்ஃபர்மேஷன், அது தொட்டா சொல்லுங்கிறது நாலேஜ், அதில் கரண்ட் விடாமல் இருக்கிறது விஸ்டம். இதே நான் சொல்றது எப்படி சொல்றதுன்னா,
வாசல்ல பிசிஓ இல்லை இது கேட்கல ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் சொல்லிட்டு யாரோ ஒரு சம் குட் பிரதர் ஆன் அவர் பிகாஃப் ஏற்கனவே வேலை விட்டுருக்கான் ஒய் ஷுட் பி டூ இட் மற்றவங்களுடைய அனுபவத்துலேருந்தும் நம்ம பாடம் தெரிஞ்சோம்னா நமக்கு ஞானம் சரியா மைண்ட் ஆல் லாஜிக் இஸ் லைக் ஸ்வர்ட் ஆல் பிளேஸ் இட் ஹர்ட்ஸ் த ஹேண்ட் அண்ட் யூசஸ் இட் அது தகவலுடைய it bites the hand that feeds you. Bites the hand that feeds you அப்படிங்கிறது bites the hand, biting the hand. bites one who bites the hand. இல்லாத கத்தி இல்லை ஹேங்கர் நான் சொன்னேன் ஹேங்கர் பாஷை பிடி இல்லாத கத்தி அதன் பிரயோகத்தை நீ ரசிக்கிறவன் அதன் பிரயோஜனத்தை விமர்சிக்கிறவன் என்றாலும் எனக்குத்தானே வாஸ்தவம். லியோ டால்ஸ்டாய் இருந்தார் இல்லையா? இல்லதா லியோ டால்ஸ்டாய் மர்மமான ஒரு டால்ஸ்டாய். அவன் ஒரு பெரிய எழுத்தாளர். அவன் ஒரு இடத்துல எழுதுறான். முதல்ல இந்த பேர்ட்ஸ் பார்த்த உடனே அனிமல்ஸ்லாம் வந்து எப்படி பயப்படுவாங்க பார்த்து நான் மிரண்டு ஓடினேன். அதை பார்த்து இந்த பயமுறுத்துறதுலாம் வேர்ட்ஸ்லாம் ஓடி வந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த வேர்ட்ஸ் என்னென்ன புரிஞ்சு போன உடனே நானும் வந்து தோழமை மிக்குத்து ஒரு பூந்தோட்டம் பசும் சோலை அதுபோல இருந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப அளவில் ஆரம்பிச்சோம். அப்படிப்போம் வேர்ட்ஸோட விஷயம். இது problem in word is that all along we are trying to do something better than what words can do. You want to measure something immeasurable with a measurable yardstick. So that is the only thing. நான் குரு எழுதினேன். நிழலாவான் முதுக நீராவான் பருக தழலாவான் ஞானம் தர. அது வியாக்கியாரம் தான் நமக்கு அதை ஒன்று சொல்லிட்டாங்க. அப்புறம் மற்ற பக்கம் வியாபாரம் முதல்ல தேடி பற்றி அலைஞ்சு திரும்பி அந்த சம்சார அலைய ஒரு நிழல் ஓடி பண்ணல. அதுக்கப்புறம் தான் தாகம் வரும். ஒன்று ஐயோ தாகம் வருது செட்டில் நெருப்புலேருந்து உன்னை உள்ளே இழுத்த குரு மற்றொரு நெருப்பை தரலாம். அதான் அவன் சொன்னது முதல்ல இன்ஃபர்மேஷன் நெருப்பு அப்புறம் தெளிவந்த நெருப்பு. உன்னை சூட்லேருந்து விலைக்கிற குரு உனக்கு மறுபடியும் ஒரு சூட்டை கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு அது எல்லாமே வந்து ஒரு ஒரு அப்ரோச் ஹவ் யூ மேக் இட். சரி கிளம்பி சார் அது ஆஃப் பண்ண உடனே பாட வைக்கிறேன். இது ஆஃப் பண்ணிச்சு. நான் இதே பாடுறேன் முதல்ல அந்த களவு போகாத அந்த இது கடவுள் போன ஒரு இது களவு போகாதா ஒரு கதவை திறந்தே வைத்திருந்தால் களவு போகாதா. பாடுற ஒருத்தர் இந்த மாதிரி அதிகாரம் பண்றாலும் குரல் அதிகாரம் மாதிரி 4 குரல் என்ன அதிகாரம் 10 பேர் செய்கிறாங்க. அங்க ஒரு அதிகாரத்துல 10 முறை எனக்கு 10 பேர் அதிகாரம். அப்போ அது களவு போகாதா கதவை திறந்தே வைத்திருந்தால் களவு போகாதா களவு போகாதா கதவை திறந்தே வைத்திருந்தால் களவு போகாதா இமை கதவை திறந்தே வைத்திருந்தால் இதயம் களவு போகாதா இதயம் களவு போகாதா இமை கதவை திறந்தே வைத்திருந்தால் களவு போகாதா உடைய பனி விழும் காலையில் ஒரு சாலையில் உதய பனி விழும் காலையில் ஒரு சாலையில் அழகு ரதமாய் வீதியில் நீ பவனி வருகின்ற வேளையில் இமை கதவை திறந்தே வைத்திருந்தால் களவு போகாதா இதயம் களவு போகாதா மஞ்சள் குளித்திடும் மாலையில் மஞ்சள் குளித்திடும் மாலையில் இளம் சோலையில் மஞ்சள் குளித்திடும் மாலையில் இளம் சோலையில் மலர்கள் நாடும் வகையிலே உன்
புன்னகை செய்யும் வேளையில் இமை கதவை திறந்தே வைத்திருந்தால் களவு போகாதா இதயம் களவு போகாதா இரவு கூட்டிடும் கருமையில் இரவு கூட்டிடும் கருமையில் அந்த திரையினில் நிலவு தேடும் ஒளியை உந்தன் மதனம் வழங்கிடும் வேளையில் இமை கதவை திறந்தே வைத்திருந்தால் களவு போகாதா இதயம் களவு போகாதா இதயம் களவு போகாதா. காலை மாலை இரவு எந்த நேரம் கண்ணை தப்பிச்சு இருக்கு. இது ஆஃப் பண்ணிடுறியா? அது ஆஃப் பண்ணாக்க வி கேன் ஹியர் பெட்டர். ஸ்விட்ச் அப்படி டப்புன்னு தட்டு அவ்வளோதான். அவ்வளோ ஐ ஷுட் ஹவ் டன் இட் பிஃபோர். சார் நான் கொடுத்த அந்த புக் இருக்காங்க. இருக்கா, அங்கே வச்சுருக்கேன், கொண்டுறேன். ரைட். பாட்டு சொல்றீங்களா? கேட்டு இளமை கனவுகள் எங்குறைந்தனவோ இசையினில் திரும்ப இங்குயிர் கனவோ இளமை கனவுகள் எங்குறைந்தனவோ இசையினில் திரும்ப இங்குயிர் தனவோ உளமெனும் கடலில் உளமெனும் கடலில் அலை எழுப்பினவே உளமெனும் கடலில் அலை எழுப்பினவே ஒரு கணம் வளைந்து பின் மறைந்தொழிந்தனவே இளமை கனவுகள் எங்குறைந்தனவோ இசையினில் திரும்ப இங்குயிர்த்தனவோ உளமெனும் கடலில் அலை எழுப்பினவோ உளமெனும் கடலில் அலை எழுப்பினவோ ஒரு கணம் வளைந்து பின் மறைந்தொழிந்தனவோ இளமை கனவுகள் எங்குறைந்தனவோ ஆலமரத்தடி அரசர்களேறும் ஆசனமாகும் கவரிகள் வீசும் வேலம் கொம்புகள் வேலம்பாகும் வேலம் கொம்புகள் வேலம்பாகும் வேடிக்கையாய் ஒரு போர்படை ஓடும் இளமை கனவுகள் எங்குறைந்தனவோ இசையினில் திரும்ப இங்குறைந்தனவோ கோடி மதில் சுவர் கோபுரமாகும் கோணல்களில் ஒரு சித்திரம் ஊரும் கோடி மதில் சுவர் கோபுரமாகும் கோணல்களில் ஒரு சித்திரம் ஊரும் ஓடிய கால்களின் வாடிய களைப்பினை ஒரு சில நினைவுகள் உடனே துடைக்கும் இளமை கனவுகள் எங்குறைந்தனவோ வானிலவில் ஒரு வடிவம் அதில் முயல் வளர்வதும் தேய்வதும் ஏனோ யாசையல் வானிலவில் ஒரு வடிவம் அதில் முயல் வளர்வதும் தேய்வதும் ஏனோ யாசையல் தேன்மலர் கூடலில் வண்டுகள் மோதுதல் தேவையென்றறிந்த பின் ஏனோ மாறுதல் இளமை கனவுகள் எங்குறைந்தனவோ
இசையினில் திரும்ப இங்குயிர் தனவோ ஆற்று மணல் கரை மாளிகையாகும் ஆற்று மணல் கரை மாளிகையாகும் அழிக்கின்ற நீர்க்கரம் அனுபவமாகும் ஆற்று மணல் கரை மாளிகையாகும் அழிக்கின்ற நீர்க்கரம் அனுபவமாகும் நேற்றைய உறவுகள் எதிர்படும் போதினில் நேற்றைய உறவுகள் எதிர்படும் போதினில் நேரிலோர் நாடகம் நடப்பது புரியும் இளமை கனவுகள் எங்குறைந்தனவோ இசையினில் திரும்ப இங்குயிர் தனவோ உளமெனும் கடலில் அலை எழுப்பினவோ உளமெனும் கடலில் அலை எழுப்பினவோ ஒரு கணம் வளைந்து பின் மறைந்தொழிந்தனவோ. இந்த பாட ஸ்டைல் ரொம்ப மாறிருக்கு. எனக்கு இன்னும் அந்த பழைய இதுவே அப்படியே ரொமான்ஸ் மறந்து போச்சு பழைய டியூன் அது. இந்த டியூனை நீங்கள் பாடுறதில்லை. I'm not able to think about it. புகழ் வேலம்பாகும் வேடிக்கையா ஒரு போர்ப்படை ஓடும். இந்த ஆலமரங்கள் அது வரமே வச்சுக்கிட்டேன். ஆலமரத்தடி அரசர்களிலும் ஆசனமாகும் கவரிகள் வீசு. அதெல்லாம் தான் நம்ம சேர்ந்த சமயத்தில் அப்ப நல்ல இவன் வீட்டுல என்ன நான் படிச்சுட்டு எனக்கு சௌரியம் என்ன கவிதை ஞாபகம் இருக்காது, சொந்த கவிதை ஞாபகம் இருக்காது. சொல்றியா? அப்புறம் எந்த கவிதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு திட்டம் எனக்காய் நீ வைத்துள்ளாய், தீதோ நன்றோ திசை மாறி போவதுவோ, போதுமெடா என துயரால் படம் போட்டு பார்ப்பதுவோ, புத்தறிவே தருவதுவோ, புகழ் மயக்கம் தருவதுவோ, தெரியும் வரை ஆங்கே தவிப்பேதான் தருவதுவோ, தடைக்கல்லோ படிக்கல்லோ தவறாத பயிற்சிகளோ, தவமோ நோன்போ வலியோ பின் சுகமோ, தீச்சுடர் போல் ஒளிர்வதோ, புகை சூழ்ந்து இருளுவதோ, மேக கருப்போ அதன் பின்னே வரும் மழையோ, ராக சுகம்தானோ சுரம் மாறிய வரிசைகளோ, யாது வரும் யாண்டு வரும் யாங்கடந்தான் எண்ணாமல் பேதையைப் போல் புதிதாய் பூத்த சிறுசினைப் போல் ஏதும் அறியாமல் இருக்கின்றேன் இறைவா, நீ கூட வரும் ஓர் துணிவால் கந்திரைப் போல் நடக்கின்றேன், வீடு வழி காட்டு விழிக்கவனை கட்டு நீ. இது 2-3 விஷயங்கள் தான் இருக்காங்க. அதாவது இவனோட உன்னோட நம்ம வீட்டு மாடியில் டீனகர் வீட்டு மாடியில் படிச்சுட்டு இதில் வந்து இந்த வித் ஆர்எஸ் மணி ஐ வாண்ட் டு லிசன் டு கண்ணனை கண்டார் கண்ணன். அப்புறம் இது இன்னொரு பாடம் சொல்றேன். இருக்கா? என்ன ராகம் சார் அது? அது என்ன ராகம்? கண்ணனை கண்டார். யமன் கல்யாணம். கரெக்டாக ஏன்னா ஓஎஸ் அருணுக்கு ஒரு சிடி சார் அந்த இது வாங்க. எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வருது. பட் தேவஷ் என்னன்னு போல படித்துட்டேன். இது பியூர் எமன் கல்யாணம். யமன் கல்யாணம் அதாவது கல்யாணி வேற எமன் கல்யாணம். அது நிறைய நம்ம ஊர்ல வந்து அது ஈசிப்பாங்க. தப்பு அது பண்ணக்கூடாது. இது இதில் ஹிந்தியில் ஜஸ்ட் யமன் தான் சொல்லுவாது. யமன் யமன் தான் அது. சார் பாடம் சார் அதுவா யாமும் கண்ணனை கண்டாயோ மேகமே என்றாலோ, கண்ணனை கண்டாயோ மேகமே என்றாலோ, காணவில்லை என்றே கண்ணீரில் ஆடுதம்மா, காணவில்லை என்றே
ஆடுதம்மா ஆடிடும் மயிலே நீ ஏன் ஆடவில்லை என்றாலோ ஆடிடும் மயிலே நீ ஏன் ஆடவில்லை என்றாலோ மாலவன் இல்லை என்று மௌனமாய் போனதம்மா மௌனமாய் போனதம்மா கண்ணனும் நானும் அன்று விளையாடும் மாலை நேரம் கண்ணனும் நானும் அன்று விளையாடும் மாலை நேரம் கண்களை மூட சொன்னான் கள்ளமாய் மறைந்து கொண்டான் கண்களை திறந்தே அங்கே காணவில்லை அன்று முதலே ஊரெங்கும் தேடி வந்தேன் உள்ளமும் நொந்து போனேன் பார்த்தவர் இங்கே வந்து செய்தியை சொல்லுவீரோ பார்த்தவர் இங்கே வந்து செய்தியை சொல்லுவீரோ கண்ணனை கண்டாயோ மேகமே என்றாலோ கண்ணுக்குள் கண்ணன் தன்னை வைத்து நான் காத்திருந்தேன் கண்ணுக்குள் கண்ணன் தன்னை வைத்து நான் காத்திருந்தேன் கைகளை மூடி அங்கே காவலும் போட்டிருந்தேன் கண்களை திறந்தேன் அவன் ஓடி சென்றான் அன்று முதலே ஊரெங்கும் தேடி வந்தேன் உள்ளமும் நொந்து போனேன் பார்த்தவர் இங்கே வந்து செய்தியை சொல்லுவீரோ பார்த்தவர் இங்கே வந்து செய்தியை சொல்லுவீரோ கண்களை கண்டனை கண்டாயோ மேகமே என்றாலோ அப்படியே கொஞ்சம் கூட கரு சத்திய கரு I am it is not weakened much. Even the ஒரு நாள் மலராக பிறக்கும். இதில் வந்து கண்களிலே கவிஞனி உலகம் ஆடிட கண்டே கால்பட்ட இடத்தில் காதலின் கோவில் வளர்ந்திட கண்டே கண்களிலே கவிஞனி உலகம் ஆடிட கண்டே கால்பட்ட இடத்தில் காதலின் கோவில் வளர்ந்திட கண்டே என் நெஞ்சம் அவன் தந்தான் என் நெஞ்சம் அவன் தந்தான் பாவை நீயே வாழ்ந்திடவே ஒரு நாள் ஒரு நாள் மலராக பிறக்க வேண்டும் கூந்தலில் சில நேரம் இருக்க வேண்டும் ஒரு நாள் எங்களாய் பிறக்க வேண்டும் உன் மடியில் குழந்தை போத்தவழவே நல்லா இருக்கு. ஒரு நாள் இருந்தது ஓரிதயம் அதை கவர்ந்து சென்றார் இமை விழியில் ஒரு பார்வையில் உன் நெஞ்சை தந்தார் இருந்தது ஓரிதயம் அதை கவர்ந்து சென்றார் இமை விழியில் ஒரு பார்வையில் உன் நெஞ்சை தந்தார் என் பாடும் காற்றில் இடமிடவே ஒரு நாள் ஒரு நாள்
அதாவது சிக்னிஃபிகன்ட் ஒரு நாள், நார்மலி ஒரு நாள். அடுத்தது கான்செப்ட் பிறக்க வேண்டும் உன் அடியினில் உங்களை போற்றவே ரைட் இருக்கே தப்பா nowadays today digital camera you can't make mistakes. Difficult to make. நீ தான் வீடியோ எடுத்துக்கிறதுக்கு போட்டு வச்சுட்டேன். அன்னைக்கு களைப்பில் சோறும் கவலை மலையில் விழுந்து விட்டாலோ காற்றும் களைப்பில் சோறும் காலும் மனமும் கலந்தவர் வாழ்வில் கடலும் குளம்படியாகும் காலும் மனமும் கலந்தவர் வாழ்வில் கடலும் குளம்படியாகும் அவனே கதியென அமைந்தவர் வாழ்வில் அலையும் படகாய் மாறும் ஒரு நாள் அதுவாய் மறுக்கரை சேரும் இந்த வாழ்க்கை ஒரு பயணம் வழியெல்லாம் வெறும் சலனம் வளையும் நதி போல் வளரும் தேனும் இறுதியில் கடலில் முடியும் அங்கு இன்பம் துன்பம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கனடா கிளம்பும் போது நாங்கள் வீட்டில் ஒரு கவிதை நடந்தது தெரியுமா? ஆ, அதில் நான் இந்த அந்த கவிதை எங்கேனே தெரியல எனக்கு காட்சி இதான் எழுது. வாழ்க்கை என்பது ரயில் பயணம், இதில் வருவோர் போவோர் மிக அதிகம். எங்கே பயணம் தொடங்கி எல்லோரும் தான் இடையில் உள்ளவர் யார் அறிவார் அப்படின்னு ஒரு பாட்டு. உங்ககிட்ட இருக்கா பை சான்ஸ்? நீ எனக்கு எழுதி ஏதோ அமிச்ச மாதிரி ஞாபகம். இந்த ஞானம் எனக்கு ஒரு பெரும் சிறைச்சாலை, இதில் நானே கைதி, நானே காவல். பிணைப்புகளே என்னை நடத்திடும் வரையில், பிறருக்காக நான் வாழ்ந்திடும் வரையில் இந்த ஞானம் எனக்கு ஒரு பெரும் சிறைச்சாலை. நேசம் நட்பு என்பவை எல்லாம் நேரப்பிழைகள், நெஞ்சில் வைப்புகள். பாசம் என்பது பயணச் சுமைகள், பாதி வழிவரை பற்று வரவுகள். இந்த ஞானம் எனக்கு ஒரு பெரும் சிறைச்சாலை. காத்து கிடப்பதும் வேர்த்து சலிப்பதும் கால செலவினில் ஞானம் புரிவதும் நோக்கு உயர்வதும் நொடியில் தாழ்வதும் ஆக்க முயல்வதும் அடி சறுக்குவதும் மாற்ற விழைவதும் மானுட வழக்கம். நேற்று இதுதான், முன்பும் இதுதான், இன்றும் இதுவே இருக்கும்போது எங்கே புதுமை, எதிலே உயிர்ப்பு? ஸ்வரங்களின் வரிசை மாறா வரையில் ஸ்ருதிகளின் வீக்கம் ராகம் இல்லை. இந்த ஞானம் எனக்கு ஒரு பெரும் சிறைச்சாலை. ஆழ நினைக்கின்ற போதினில் எல்லாம் தோளில் சுமைகள் வலித்திடும் வரையில், ஆழ நினைக்கின்ற போதினில் எல்லாம் தோளில் சுமைகள் வலித்திடும் வரையில், வாளின் நுனியில் நடப்பது போலே வாழ்க்கை நெறிகள் வகுபடு வரையில், காலத்திடம் நான் தோற்றுள்ள வரையில், கால் தடம் ஒன்று பதிக்கா வரையில், நீளத் துடிக்கும் என் இரு கையுள் இந்த நித்தினம் ஒரு நாள் அடங்கிடும் வரையில், என்னை நானே தகர்த்து கொண்டு எழும்பி இயங்கத் தொடங்கிடும் வரையில் இந்த ஞானம் எனக்கு ஒரு பெரும் சிறைச்சாலை. அவ்வளோதான்.